Praise the Lord. மறவாத கர்த்தர் நமக்குண்டு இந்த காலங்களிலும் மறவாதவர் நம் மத்தியிலே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி செலுத்தும். மறவாத கர்த்தர் மறக்கவே மாட்டார், நமக்கு நன்மை செய்வார். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்றீங்களா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே, உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா. நன்றி, மனதார நன்றி செலுத்துகிறோம். நீங்க யாரு மறந்தாலும் மறக்க மாட்டீங்க. நீர் எங்களுடைய எபெனேசர். எபெனேசர் என்றால் என்ன? நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அநேக நேரங்களில் பிரச்சனை, தவிப்பு, அங்கலாய்ப்பு, ஏக்கம், இவைகளெல்லாம் நாங்கள் ஒரு காரியத்தை மறந்துடுறோம், நீங்கள் எங்கள் கூட இல்லைன்றது. அதனால தான் அதிகமான கவலை, அதிகமான முயற்சி எடுக்கிறோம். ஆனால் ஒரு பெருத்த உண்மை என்று என்னவென்று சொன்னார், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்மை நம்பும் பொழுது அந்த சேனைகளை தாண்ட, அந்த மதலை தாண்ட நீ கிருபை செய்கிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தைகளிலே எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். நல்ல கவனிங்க, வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, கர்த்தருக்கு சித்தமானது. அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தில் கர்த்தருக்கு சித்தமானதும் கர்த்தருக்கு சித்தம் இல்லாததும் இருக்கு. அது உண்மை. சரி பிரதர், இது எப்படி நாங்கள் வாஞ்சிக்கிறது? இது எப்படி கர்த்தருடைய சித்தம்னு தெரிஞ்சுக்கிறது? இது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு எப்படி தெரிகிறது? அதுக்கு தான் இந்த
கடவுளுடைய வார்த்தையிலே அந்த இருதயம் பண்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த எண்ணத்திலெல்லாம் கடவுளுடைய வார்த்தை பதிஞ்சிருக்கணும். தேவ சமுத்திர தேடுகிற ஒரு மனுஷியா இருக்கணும். அப்பதான் பாருங்க, அவங்க ஜெபம் பண்ணும் போதே எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாதோ அப்படிதான் பண்றாங்க. ஏன்னா இந்த வேத அறிவு இல்லை, கர்த்தருடைய பிரசனத்தின் அந்த ஒரு மகிமை இல்லை, அந்த ஒரு பிரசனம் இல்லை. இது இல்லாம எப்படி இவங்க ஜெபம் பண்ண முடியும்? எப்படி பண்ணலாம்? ஆனா அது எந்த ஒரு வித அசைவையும் எந்த ஒரு பெரிய எழுப்புதலையும் கொடுக்க இயலாது. அதுக்கு தான் பாருங்க, அந்த இருதயத்திலையும் மனசுலையும் தேவ வார்த்தை நிரம்பி இருக்கணும். அந்த வார்த்தை தான் என்ன செய்யுது? வேலை செய்யுது. அதுதான் நம்மளை வெற்றியின் பாதையில் நடத்தும். அதுதான் விசுவாசிக்க தூண்டும். அதுதான் நம்ப வைக்கும். அதுதான் கர்த்தரை போல யோசிக்கவும் கர்த்தரை போல சிந்திக்கவும் வைக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆகவே கர்த்தருக்கு சித்தமானது, அதாவது இந்த காரியம் உங்க குடும்பத்துக்கு அவசியம், உங்க தனிப்பட்ட விஷயத்துல அவசியம்னு சொன்னா அவர் கையினாலே அது வாய்க்க, அவரே அதை செஞ்சு கொடுப்பார். இன்னைக்கு அநேகர் சில நேரங்களில் அவங்க வேற எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கிறதில்ல பாருங்க. அப்படியே கம்முன்னு இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தருடைய சித்தம் என்னமோ நடக்கட்டும்னு. நல்லா கவனிங்க, இதில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். நீ கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, வேத வார்த்தை உள்ள அது தீர்க்கமாய் திட்டமாய் இருக்கும் பொழுது, அப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிஞ்சு கொள்ள முடியும். மனம் அறிஞ்சு கொள்ள முடியும். எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியாக இருக்கு. கர்த்தர் அமைதியாக இருக்க சொல்கிறாருன்னா கரெக்டாக புரியும். எந்த இடத்துல எந்த விஷயத்துக்கு முயற்சி எடுக்க சொல்கிறாரோ செய்ய வைக்கும். ஆனால் நிறைய பேர் இதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு சொன்னால், இல்லை பிரதர் ஒரு முயற்சியுமே எடுக்கலை, ஆனால் கர்த்தருடைய சித்தம் நடக்கட்டும். நல்லா கவனிங்க, இதை டீல் பண்ணுறதை காட்டிலும் நான் இன்னொன்று டீல் பண்ணால் அது விளங்கிடும். எதை டீல் பண்ணணும்? நீ இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிரம்பி இருக்கணும், கர்த்தருடைய அந்த வார்த்தையின் அறிவு இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தை நீ தேடுற ஒரு மனுஷியாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ என்ன கேட்குறியோ அது கேட்கறதுக்கு முன்னாடியே தெரியும், இது கர்த்தர் இதில் பிரியப்பட மாட்டார், இல்லை இதில் கர்த்தர் பிரியப்படுவார், இதை நான் செய்யணும், இதை நான் செய்யக்கூடாது, இல்லை நான் இந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், கர்த்தர் என்னை சொல்லும் பொழுது நான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த உணர்வு, இந்த அறிவு, இந்த வெளிப்பாடு இதெல்லாம் எப்போ உண்டாகும்னு சொன்னால் அங்கே கண்டென்ட் இருக்கணும், அங்கே விஷயம் இருக்கணும். ஆனால் அநேகர் இதை எப்படி போதிப்பாங்கன்னு சொன்னால், இல்லை ஒரு முயற்சியே எடுக்க மாட்டுறாரு, ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கலை, ஆனால் எதுக்கு எடுத்தாலும் கர்த்தருடைய சித்தம். அதுக்கு தான் நான் இதை டீல் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி டீல் பண்ணேன். நீங்கள் இப்படி டீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும் பாருங்க. எந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, எந்த இடத்துல நிறுத்துறாரு, எந்த இடத்துல அமைதியாக இருக்க சொல்கிறாரு, இதெல்லாம் அந்த ஆத்துமா புரிஞ்சுக்கவும் அறிஞ்சிக்கவும் முடியும். நல்லா கவனிச்சிங்கன்னா, தானியேலை தூக்கி சிங்கக்கேபியில் போடுற வர அற்புதம் நடக்கலை. ஆனால் அந்த ராஜா என்ன எதிர்பார்த்தான்? இவன் தேவனுடைய மனுஷன், எப்படியும் தப்பிப்பான், அதுக்கு நம்மளும் ஏதாவது ஒரு விதத்தில் கண்டுபிடிக்கிறான், கண்டுபிடிக்க முடியல இல்லையா? என்னென்னமோ முயற்சி இருக்கிறான். அவன் தான் ராஜா, அவன் தான் சேப்பா போட்டான், இப்போ அவனாலே மாற்ற முடியல. ஆனால் தானியேலுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, இல்லை இது சேனைகளின் கர்த்தர் எப்போ செய்யணுமோ செய்வார், இப்போ நம்ம அமைதியாக இருக்கணும். அமைதியாகவே இருந்தார். அப்போ ஏதாவது பேசினாரா, ஏதாவது உளர்னாரா, பயந்தாரா? இல்லை. ஏன்னா அந்த கர்த்தரின் அறிவு அவரை தைரியப்படுத்தி நிறுத்துது, நிதானமாக வச்சிருக்கு, பதற வைக்கிற. அப்போ கவனிங்க, அவருக்கு சித்தமானது அவர் கையில் வாய்க்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, அவரை கிட்டி சேருவோம், அவரை அறிவோம், அவரை தேடுவோம். அவருடைய சித்தம் அவருடைய கையில் நமக்கு வாய்க்கும். God bless you. Bye-bye.